அருள் புரிவாய் கருணை கடல்லே. மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா? காட்டினாயா? குடல் தான் வெளியில வரல. ஏயா 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இது ஆட்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிற? நான் யாரு? உன் மாமனாரு, இவன் உன் மச்சின. நாங்க ஆடப்படாதா, பாடப்படாதா, அனுபவிக்கப்படாதா? அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? இங்க பாரு, மாமனார் கீமனாருன்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன். எப்பா மச்சான் சாப்பிடல போல இருக்கு, அதான் கோவப்படுறாரு. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ரெடி, போக்கில வாங்கி. அம்மாடி ரெடி, உன் வீட்டுக்காரருக்கு பசிக்குதான், சீக்கிரம் சோனாக்கு போடுமா. தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க, ரொம்ப இருப்பான். உட்காருங்க மாப்பிள்ள, என் மகன் சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா. நாமெல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஆமா, இது எத்தனாவது வேலை? 5வது வேலையா 6வது வேலையா? எனக்கு 8 வேலைடா. சக்கரத்து குரங்க என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கணக்கே சோறாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா? என்னென்ன வானரம் என்னென்ன பண்ண போறதோ. என்னன்னு குரங்கு கண்ணீர் விடுது? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, துணி கிழிஞ்சு போச்சு இல்ல, எங்க புருஷன் திட்டுவானோன்னு வேதனையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. பத்தினி குரங்கு. இப்பதான் எனக்கு என் பொண்டாட்டி மேலேயே கோவம் வருது. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு சரி, வா இருக்கேன். போகலாம். உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான். இந்த பானையாவது குடுமா. தங்கச்சி, மச்சான் தூணா எழுப்பாதமா, பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா. வாய்க்க போமா, போ போ. கைலாசம், உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போறா, பாருடா. இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா? அம்மா! சக்கரத்தி குரங்கு குரங்கு என்ன வெளியில தள்ளிவிட்டு அது உள்ளார போய் படுத்துக்கிட்டு நாசமா போக, கட்டையில போக. எல்லாம் அந்த வாழைப்பழத்தால வந்தது. இந்த குரங்கு என்ன பாடாப்படுது. ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை அடிச்சு கொண்டுடுவேன். இங்க பாரு, அவன் குரங்கு என் பக்கத்துல படுத்துருச்சு. அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரோ பேத்தியோ பேண்டா போதும். என்னங்க, நம்ம சொக்கம்பட்டி ராக்கம்மாவ சந்தையில பார்த்தேன். மூக்க சிந்தி முணங்கி ஒரு குறை புலம்பி தீத்துட்டா. என்னவா? அவ தம்பி காத்தமுத்து சமீந்தார் பண்ணையில தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு உங்க தங்கச்சியை கட்டிக்கணும்னு கொள்ள ஆசையா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்ல சொன்னாங்க. வீரம்மா கண்ணால விஷயமா தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த துரோகி ரங்கையாவுக்கு என் தங்கச்சியை தாராவார்த்து கொடுக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அந்த பாவி என் சந்தோஷத்தையே கனவாக்கிட்டு போயிட்டான். இனி அந்த தப்பானவனை நினைச்சு என் தங்கச்சி தாலி கட்டாத விதவியா வாழறத நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். கற்பவல்லி, அடுத்த முறை அந்த ராக்கம்மாவை பார்த்தா அவ தம்பி அழைச்சு வந்து முறைப்படி பொண்ணு கேட்க சொல்லு. சரிங்க.
தாயி? உன் நாத்தனார் வீரமா வெட்டவாளும் கையுமா புலிக்காட்டு பக்கம் போறதா பார்த்தவங்க சொன்னாங்க. நான் பதறி போய் ஓடி வந்திருக்கமா. ஆம்பளைங்களே போக அச்சப்படுற அந்த காட்டுக்குள்ள இந்த பொண்ணு ஏன் போனன்னு தெரியலையே. தலைவரி கோலமா அவங்க போறத பார்த்தா ஏதோ ஒரு தவறான முடிவோட போறதா தோணுச்சுன்னு சொன்னாங்க. ஏன் தாயி, அவங்களை இல்லாம போலான்னு சொல்லி திட்டினீங்களா? அவ கல்யாணத்தை பத்தி தான் பேசணும், வேற எந்த தப்பும் செய்யலையே. இவ இன்னும் அந்த ரங்கையாவை மறக்கலேன்னு தெரியுது. அவன் புலிக்காட்டுல தான் இருக்காங்கிறத கேள்விப்பட்டு இவ அவனை பார்க்க போயிருக்கணும். அவளுக்கு என்ன ஆபத்து வருமோ நினைச்சேன். என் நெஞ்சு பதறுதுங்க. சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாங்க. போங்க. விட உன்னை விட்டாம நான் விட மாட்டேன். உன்னை அழிச்சாதான் யாத்திரை அடங்கும். தாராளமா விட்டு. ஒரு காதலி கையில சாகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா என்ன? ஆனா என்னுடைய மரணம் அநியாயமா ஒரு குழந்தைய அனாதையாக்கிடுமே தான் பாக்குறேன். ஆமா, அதோ கள்ளம் கப்படம் இல்லாம சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கேன் அந்த பிஞ்சு உள்ளத்தை தான் சொல்றேன். அந்த குழந்தை உங்க அண்ணனும் அண்ணியும் பல வருஷம் தவமிருந்து பெத்த குழந்தை. பெத்தவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிச்சுட்டு வந்து காட்டுல ரகசியமா வளர்க்கறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறியா? இருக்கு. இதான் காரணம். என் நண்பனோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வனவாசத்தை நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். இதை நீ தப்பு நினைச்சா இப்பவே என்ன கொண்டுடு. என்ன மன்னிச்சிருங்க. மத்தவங்க உங்களை தவறா பேசுறத தாங்கிக்க முடியாம ஆத்திரத்துல அறிவு இழந்துட்டு எழுந்து. ஊர் எல்லாம் வந்துருச்சு. உன்னை பாதுகாப்பா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போற திருப்தியோட நான் திரும்பி போறேன். குழந்தைகிட்ட எப்படி உன்னை பத்தியும் பெத்தவங்களை பத்தியும் சொல்லாம மறைச்சியோ, அதே மாதிரி உங்க அண்ணா அண்ணிக்கிட்டையும் குழந்தைய சந்திச்ச விஷயத்த சொல்ல மாட்டேன் நம்புறேன். இந்த பிரிவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பெத்தவங்க கிட்ட குழந்தையும் உங்ககிட்ட நானும் வந்து சேர்ந்துருவேன். உங்க தியாக வேள்வியில கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருக்கிற நம்ம காதல் முழுசா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நீங்க திரும்பி வந்து என்னை ஏத்துக்குவீங்கங்கிற நம்பிக்கையோட நான் வீட்டுக்கு போறேன். உன்னை யாருப்பா அடிச்சது? என்கிட்ட சொல்லுப்பா, அவனை கத்தியால குத்தி கொன்னுடுறேன். என் ராசா வா. உன்னால அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னா நான் இப்படி எல்லாம் உதவ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா சொல்ற? ஏந்திரு. அத புரிஞ்சுக்கூட நேரம் உனக்கு நெருங்கிடுச்சு. நீ என்ன உலகம் தெரியாத பச்சை பிள்ளையா? பொட்டச்சி. நாட்டு பக்கமே நடமாட பயப்பட்டு இருந்த காலத்துல புலிக்காட்டு பக்கம் தனியா போயிருக்கே. உனக்கு என்ன தைரியம்? அந்த கொடுமைக்கார ரங்கம் தான் நம்ம குடும்பத்துக்கு விரோதின்னு ஆயிட்டான்ல. அதுக்கப்புறமா அந்த அயோக்கினியா மனசுல நினைச்சுக்கிட்டு உடம்பிறந்தானே உதாசீனப்படுத்திட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? அந்த மந்திரக்காரன் இப்படி எல்லாம் உன்னை மயக்கி வச்சிருக்கானா? அர்த்தராத்திரில என் குழந்தை அபகரிச்சுட்டு போற மாதிரி பட்ட பகலே உன்னை அபகரிச்சுட்டு போய் மாய மந்திரத்துக்கு பயன்படுத்த பாக்குறானா? போங்க, நிறுத்துங்க. அவரை பத்தி இனி ஒரு வார்த்தை பேசினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. சத்தியமும் தியாகமும் இன்னும் சாகாம இருக்குன்னா அதுக்கு அந்த உத்தமரே சாட்சி. உங்க மாங்கல்யம் நிலைக்கணும், உங்க புருஷன் நீண்ட காலம் வாழணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போனாரே தவிர நீங்களும் இந்த ஊரை நினைக்கிற மாதிரி அத மாந்திரிகத்துக்கு பயன்படுத்த இல்ல. என்னத்தா சொல்ற? ஆமா அண்ணி, அவரை சந்திச்ச அத்தனை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்தது மட்டும் இல்ல, உங்க குழந்தை நல்லபடியா வளர்ந்து அழகி இருக்கிற அழகியும் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆத்தா, என்னத்தா சொல்ற? என் குழந்தை, என் ராசாவை நீ பாத்தியா? என் செல்வம் எப்படி இருக்கா?
சொல்லாத்தா என் செல்வம் எப்படி இருக்கா சொல்லுமா. தோஷத்தோட பிறந்திருக்கிற அந்த குழந்தை முகத்துல அண்ணன் முழிக்க கூடாது, அவர் உசிருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போனாரே தவிர வேற கெட்ட எண்ணத்துல இல்ல. இப்ப சொல்லுங்க, அவர் துரோகியா கொலைகாரனா? இல்ல தாய், இல்ல இல்ல தாய், இல்ல. அத்தா, நான் ஊர் உலகத்தை நம்பல, உன்னை நம்புறேன். என் நம்பிக்கை வீண் போகல. என் புள்ள உயிரோட இருக்கிறாங்கிற நல்ல செய்தியை எனக்கு தெரிவிச்சுட்டேன். இது ஒன்னே போதும் அத்தா, இது ஒன்னே போதும். கற்பகவல்லி, இதற்காகத்தான் நானும் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். மரியாதையாக உன் குழந்தையை கொண்டு வந்து இடம் ஒப்படைத்து விடு. என் குழந்தைய உங்ககிட்ட எதுக்காக ஒப்படைக்கணும்? வெட்டுகிறவன் ஆட்டை விலை பேசுவது நிச்சயமாக வளர்ப்பதற்காக அல்ல. அட பாவி, அப்படின்னா என் குழந்தைய? ஆமா, அதனால் இதுவரை மனிதர்களுக்கு கிடைக்காத மகாசக்தி எனக்கு கிடைக்கும். உன் குழந்தைக்கு மோட்சம் கிடைக்கும். முடியாது, முடியாது. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. அப்படி என்றால் நீ வீடு திரும்பும் போது உன் கணவனுடைய மரணச் செய்தி உன்னை வரவேற்க காத்திருக்கும். அதற்கு தயாராக இரு. ஜோபா, உன் கணவனின் உயிரை பறிக்கப் போகும் என் பாம்பு உருவத்தை